அதாவது மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்க? இந்தி ஏன் கற்றுக்கணும், ஆங்கிலம் ஏன் கற்றுக்கணும், அப்போ தான் வெளிநாட்டில் போய் வேலை தேடிக்கலாம், இந்தியாவில் எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தி கற்றுக்கிட்டா இந்தியாவில் எங்கே வேணாலும் பொழைச்சிக்கலாம், ஆங்கிலம் கற்றுக்கிட்டா வெளிநாட்டுக்கு போகலாம். படித்தவன்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டா அப்புறம் இந்த நாடு எப்படி முன்னேறும்? இந்த தமிழ்நாடு முன்னேற வேண்டாமா? இந்த நாட்டை யாருப்பா முன்னேற்றுவா? நீ பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை இங்கே அடிக்கடிக்கு வச்சுட்டா இந்த நாடோட கட்டமைப்புகள் எப்படி முன்னேறும்? இந்த நாட்டில் வந்து உனக்கு நிறைய இந்த நாட்டோட வளர்ச்சி என்பது வெறும் பணத்தை சம்பாதிச்சுட்டு அனுப்புகிறதா? வெளிநாட்டுக்கு போயிட்டு வெளி மாநிலத்துக்கு போயிட்டு நீ பணத்தை சம்பாதிச்சு அனுப்புகிறப்ப படிக்கிறவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டா இந்த நாடு எப்படி முன்னேறும்? படித்தவங்கெல்லாம் இங்கே இருக்கணும், இங்கே இருக்க வைக்கணும். அந்த மாதிரியான ஒரு கல்வி முறை நமக்கு தேவை. படித்தவங்க வெளியில் விடக்கூடாது. ஒரு பானை இருக்குது, அந்த பானையில் ஓட்டை போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? தண்ணி வெளியே போயிட்டே இருக்கும். அந்த ஓட்டையே இருக்கக்கூடாது. ஒரு ஓட்டை இல்லாத பானையில் தான் தண்ணியை நீ நிரம்ப ஊற்ற முடியும், அது பயன்படும். அப்புறம் கோரி மொண்டு குடிச்சிக்கலாம். நீ பாட்டுக்கு ஓட்டை பானையில் தண்ணி ஊற்றுற மாதிரி 10 அந்த மொழி, ஹிந்தி மொழி, ஃப்ரெஞ்சு மொழி, இங்கிலீஷ் மொழி எல்லா மொழியும் பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுத்தா அவன் படித்தா என்ன பண்ணுவான்? இன்னொரு அந்நிய மொழியை கற்றுக்கும் போதே அப்போ இன்னொரு அந்நிய நாட்டுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். படித்தவங்களாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாக்கா அப்போ இந்த நாட்டை யார் முன்னேற்றுறது? அதனால தான் இப்போ பாருங்கள், இந்த மெட்ரோ ட்ரெயின் நீ சென்னையில் போடும்போது நீ எங்கேருந்து ஆளை கூப்பிட்டு வர? ஜப்பான்லேருந்து தான் ஆளை கூப்பிட்டு வர. ஜப்பான்காரங்க அவங்க மொழியிலே படிக்கிறாங்க, அவங்க நாட்டில் தான் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் தான், கொஞ்சத்துக்கு விரல விட்டு எண்ணிடலாம், அத்தனை பேர் தான் வெளிநாட்டுக்கே போவான். மற்றபடி யாரும் வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதனால தான் அந்த நாடு முன்னேறுது. மக்கள் தொகை ரொம்ப கம்மி, 40 கோடிக்குள்ளே தான் இருக்குது. இருந்தாலும் எப்படிப்பட்ட முன்னேற்றம் வரும்? காரணம், படித்தவங்க யாரும் வெளியில் போக முடியாது. ஏன்னா தாய்மொழியில் கல்வி இருக்கிறாங்க. ஜப்பானிய மொழி ஜப்பானில் மட்டும்தான் இருக்குது. ஜப்பான் மொழியில் தான் அவங்க கல்வி இருக்கிறாங்க. ஆங்கிலம் அவங்களுக்கு தெரியாது. ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தால் அவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டுருப்பாங்க. ஆங்கிலத்தை படிக்கும்போதே அமெரிக்காவை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அமெரிக்காவுக்கு போகலாங்கிற பிளான் வந்துடும். அவங்க ஆங்கிலம் கற்றுக்காதனால தான் அவங்க நாட்டிலே இருக்காங்க, அவங்க நாட்டை முன்னேற்றுறாங்க. நீ என்ன சொல்கிற? ஆங்கிலம் கற்றுக்கிட்டா தான் வெளியில் போய் பிழைக்க முடியும், ஹிந்தி கற்றுக்கிட்டா தான் பம்பாய்க்கு போய் பிழைக்க முடியும் அப்படின்னா ஹிந்தி கற்றுக்கிட்டா பம்பாய்க்கு தான் போவாங்க, வெளி மாநிலத்துக்கு டெல்லிக்கு போயிடுவாங்க. நமக்கு ஹிந்தி தெரியும், அப்போ டெல்லியில் போயிருக்கலாம். டெல்லியில் போய் நீ சுற்றுலா பயணமாக எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலப்பா. சுற்றி பார்க்கணுமா? நீ அமெரிக்கா போ, ஹிந்தி எங்கே வேணாலும் போ, இங்கிலாந்துக்கு போ, ஃப்ரான்ஸுக்கு போ, சுற்றி பார். ஆனால் பிழைக்கிறது, தொழில் உன் நாட்டை முன்னேற்றதா இருக்கட்டும். உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய படிப்பு உன் நாட்டோட வளர்ச்சிக்கு பயன்படணும். நீ அப்போ உன் தாய்மொழியில் தான் அதை எப்படி உருவாக்குறது? உனக்கு தாய்மொழி மட்டும்தான் தெரியும், வேறு வழி இல்லாமல் உன்னை பழக்கிடணும். நீ எத்தனை மொழி வேணாலும் தெரிஞ்சுக்கோ, ஆனால் அது எப்போ தெரிஞ்சுக்கணும்? ஒரு வேலை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோ. ஆனால் நீ எப்போவுமே ஒரு தாய்மொழியில் படிக்கும்போது, 20 வயசு வரைக்கும் தாய்மொழியிலே படிக்கும்போது நீ தாய்நாட்டு பற்றில் ஊறி போயிடுவே. அதுக்கப்புறம் எந்த நாட்டு மேலேயும் உனக்கு பாசம் வராது. அதனால் நீ என்ன படித்தாலும் உன் தாய்நாட்டோடு தான் இருக்கணும். வெளிநாட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன், என்னுடைய திறமை எல்லாமே வெளிநாட்டுக்கு பயன்படாது, என் நாட்டுக்கு தான் பயன்படும். அப்போ நம்ம நாடு ஏன் முன்னேற? படித்தவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க. அதனால தான் நம்ம நாடு முன்னேற மாட்டேங்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மும்மொழி கொள்கை, 4 மொழி கொள்கை, 7 மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணும்போது கடைசியில் என்ன ஆகுது? நம்ம நாடு முன்னேற மாட்டேங்குது. மழை பெஞ்சா ஏன் சென்னையில் அவ்வளோ தண்ணி நிரம்பி சென்னை ஏன் நிரம்பி ஊற்றுது? அங்கே கட்டமைப்புகள் சரியில்லை, தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேவை. சிந்திக்கிறவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ இங்கே இந்த மழைநீர் வடிகால் பாதுகாப்பு இல்லாமல் போயிருப்பார். இந்த நாடு பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. கட்டமைப்புகள் திட்டமிடணும். இப்போ ஜப்பானில் மழை பெஞ்சதுன்னா எல்லா தண்ணியும் வடிஞ்சு ஓடிடும். காரணம், அந்த நாட்டில் படித்தவங்க எல்லாம் அந்த நாட்டிலே இருக்காங்க, அந்த திட்டமிடுறாங்க. இது பண்ணால் அது பண்ணால் அப்படி படித்தவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லோரும் படித்தவங்களாம் இருக்காங்க. அப்போ அந்த நாட்டோட கட்டமைப்பை சூப்பராக மாற்றுறாங்க. திறமையானவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. இங்கே பார்த்தா திறமையானவங்கள ஏற்றுமதி செய்கிறாங்க, படித்தவங்கள ஏற்றுமதி செய்கிறாங்க வெளிநாட்டுக்கு. படித்தவங்களாம் வெளிநாட்டுக்கு போயிடுறான். படிக்காதவங்க இப்படி ஃபஸ்ட்டு குவாலிட்டி, இப்போ ஒரு உணவை உற்பத்தி பண்ணால் ஃபஸ்ட்டு குவாலிட்டியை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஒரு காய்கறிகளையோ பழங்களையோ உற்பத்தி பண்ணால் ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கு வெளிநாட்டில் நல்ல விலை கிடைக்குதுன்னு சொல்லி ஏற்றிடுவான். மிஞ்சி போன சொத்தை 2ஆம் தரம் காய்கறி தான் இங்கே கிடக்கும். அதுபோல் தான் இங்கே படித்தவங்கள ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டி படித்தவங்கள இப்போ இங்கே ஒரு இன்ஜினியர் இருக்கார், அவருக்கு 1 லட்சம் தான் இங்கே சம்பளம் கிடைக்குன்னா வெளிநாட்டுக்கு போனால் 10 லட்சம் கிடைக்குன்னா வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. காரணம், அவருக்கு ஆங்கிலம் தெரியுது, அதனால் போகிறாரு. ஒருவேளை அவர் தமிழ் மட்டும் தான் தெரிஞ்சதுன்னா வெளிநாட்டில் அவனுக்கு இவ்வளோ அதிகமாக சம்பளம் கொடுத்தாலும் போக மாட்டேன் அப்படின்றவர். இங்கே இருக்கிற மாதிரி சௌகரியம் அதெல்லாம் இருக்காது, இந்த மொழியிலே நான் பழகிட்டேன், இன்னொரு மொழியை கற்றுக்கிறதா, இன்னொரு மொழி பேசுகிறவங்க அந்நியர்கள் அவங்களோட போய் பழகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த போக தோணாது.
அதனால் மும்மொழி கொள்கை மோசமான கொள்கை, இருமொழி கொள்கை அதுவும் ஒரு தேவையில்லாத கொள்கை. அது நம்ம அது சொல்கிற காரணமே பாருங்கள், அப்போ தான் வெளிநாட்டில் போய் பிழைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் கற்றுக்கிட்டு வெளிநாட்டுக்கு எல்லாம் போயிடுறாங்க, ஏற்றுமதி செய்யப்படுகிறார்கள். இங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, ஆனால் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கம்மியாக இருக்காங்க, படித்தவங்க எல்லாம் கம்மியாக இருக்காங்க. இங்கே எல்லோரும் வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க. அல்லது இங்கே இருந்துக்கிட்டே நீ ஆங்கிலம் கற்றுக்கிட்டு இங்கே இருந்துக்கிட்டே வெளிநாட்டுக்கு வேலை பார்க்குறாங்க, ஐடிலலாம் பார்க்குறாங்க, இங்கே இருந்துக்கிட்டே வெளிநாட்டுக்கு வேலை பார்க்குறாங்க. நிறைய அப்படி தான் நடக்குது. இங்கே வேலை பார்த்தா கூட நிறைய பேர் படித்தவங்க எல்லோரும் வந்து வெளிநாட்டுக்கு போயிடறாங்க, அல்லது இங்கே இருக்கிறவங்க கூட வெளிநாட்டுக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால் படித்தவங்க எல்லாத்தையும் இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை எல்லாமே என்ன பண்ணணும் தெரியுமா? படித்தவங்க எவனுமே இங்கே தங்க மாட்டாங்க. படித்தவங்களுக்கு என்ன தோணும்? இந்த நாடு நல்லா இருக்கணும், நம்ம வசிக்கிற இடம் நல்லா இருக்கணும்னு தோணுமா? அப்போ இந்த நாடு அவ்வளோ நல்லா இல்லையா? இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை, சாக்கடையாக இருக்குது, அங்கே இருக்குது, சுற்றுப்புற சுகாதாரம் எதுவுமே கிடையாது, ரோடு வசதியாக பாதுகாப்பாக இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க? அவங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சு போச்சு, ஆங்கிலமோ இந்தியோ தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க. இந்தியாவில் எந்த நாடும் பிரயோஜனம் இல்லை. அப்போ ஆங்கிலம் தெரிஞ்சு போச்சா உடனே அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. படித்தவங்களுக்கு நல்ல நாட்டில் வாழணுங்கிற ஒரு ஆசை, அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியும், அமெரிக்காவில் போய் வசிக்கிறாங்க, இங்கிலாந்தில் போய் ஃப்ரான்ஸ் எங்கேயா போய் ஆங்கிலம் பேசுகிற ஒரு நாட்டில் போய் வசிக்கிறாங்க. அந்த நாடு சூப்பராக இருக்குது, படித்தவங்களோட ஆசை அங்கே நிறைவேறிடுது. இப்படி படித்தவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த நாட்டை யார் முன்னேற்றுறது? அதான் மும்மொழி கொள்கை இருமொழி எதனால் சொல்கிறாங்க? வெளிநாட்டுக்கு போனாலும் வேலை கிடைக்கும், ஒரு பிழைப்புவாத சிந்தனை, ஒரு பிழைப்புவாத சிந்தனை தான் இது காரணமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி சிந்தனை, அப்போ தாய்மொழியிலே கல்வி கொடுத்தா தான் இந்த நாடு முன்னேறும். வேறு வழியே இல்லாமல் அவங்க இந்த நாட்டில் இருப்பாங்க, வெளிநாட்டுக்கு போக முடியாது. ஒரு பானையில் தண்ணி ஊற்றும் போது அங்கங்கே ஓட்டை போட்டால் எப்படி இருக்கும்? அது தண்ணி வெளியே தான் போயிட்டுருக்கும். அதுபோல் தான் ஓட்டை போடாமல் ஒரு ஓட்டை இல்லாத ஒரு பானையில் தண்ணி ஊற்றினா தான் உள்ளே இருக்கும். அதுபோல் இந்த ஆங்கில மொழி பிற மொழிகளை நீங்கள் கற்றுக் கொடுப்பது அத்தனையும் ஓட்டை தான், ஒரு பானையில் போடுற ஓட்டை தான். அந்த ஓட்டையில் நீங்கள் எவ்வளோ தான் கல்விக்காக செலவழித்தாலும், ஆயிரக்கணக்கான கோடி கல்விக்காக செலவழித்தாலும், அந்த ஓட்டை வழியாக படித்தவங்க எல்லோரும் வெளியே ஓடி போயிடுவாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. கடைசியில் மிஞ்சுறது கொஞ்சோண்டு தண்ணி தான். அதனால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்கள். அதனால தான் இந்த நாடு முன்னேற மாட்டேங்குது. அதனால தான் பாருங்கள், இப்போ வந்து நான் சொன்னேன்ல, உங்கள் கட்டமைப்புகள் சரியில்லை, இதெல்லாம் போடுறதுக்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள் வேணும், அவங்க இல்லை இங்கே. அதான் நான் சொல்கிறேன். என்ன அது வேறு ஆங்கில மும்மொழி கொள்கையா, அது தாய்மொழியில் கல்வி இல்லையா? அதனாலே இங்கே இருக்கிறவங்களால படிக்க முடியல. அப்படியே கஷ்டப்பட்டு படிக்கிறான் பாருங்கள், அவன் வெளிநாட்டுக்கு போயிடுறான். என்ன இது?